ஆஸ்திரேலியாவில் எங்களோட வீட்டு தோட்டத்தில் வந்து கொஞ்சம் மரக்கறி நட்டு வச்சுருக்கிறேன். கத்தரி, வெண்டி, தக்காளி, பைத்தங்காய், மிளகாய் அப்படின்னு கொஞ்சம் வெரைட்டி நட்டு வச்சுருக்கிறோம். வளமையாக நல்லா காய்க்கிற வண்டியெல்லாம் இந்த முறை அந்தளவுக்கு நல்லா வேற இல்லை. ஆனால் பைத்தங்காய் வந்து வளமையாக எனக்கு நல்லா வாரில்லை. நான் இந்த முறை இது நட்டு இப்போ 2-3 மாதமாக தான் நான் இப்போ தான் நான் நல்லா காய்க்க துவங்கியிருக்கு. உடனாலும் வந்து 4-5 நாளைக்கு தொடர்ந்து பிடுங்கி அதை சேர்த்து வச்சா தான் ஒரு கறிக்கு அளவாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நிறைய காய்ச்சிருக்கு. ஒரே டைமில் ஒரு ஒரு கறிக்கு பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இந்த லைட் க்ரீன் பைத்தங்காய் எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கடைகளில் வாங்க இயலாது. இந்த டார்க் க்ரீனில் வர இந்த பீன்ஸ் மாதிரி இருக்கிற பைத்தங்காய் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மட்டும் நான் நினைக்கல. என்ன தான் இருந்தாலும் வீட்டில் நட்டு பிடுங்கி சாப்பிட்ற மரக்கறிக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பைத்தங்காயும் வண்டிக்காயும் எங்களோட தோட்டத்துலேருந்து பிடுங்கினோம். அதோட தோட்டத்தில் மிளகாயெல்லாம் இந்த முறை நல்லா காய்ச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வீட்டிலேயே பிடுங்கி நாங்கள் கறி வைக்கிறோம். நாங்கள் இப்போ இங்கே வந்து சம்மர் முடியுது. மற்ற மரக்கறிகளும் இனி நல்லா வருமென்று நினைக்கிறேன். பார்க்கலாம்.